திமுகவை கிழித்தெடுத்த வன்னி அரசு திருப்பி அடித்தால் தாங்க மாட்டீங்க. திமுக கூட்டணியில் இருந்து விசிக விலகல். வீரவணக்கம் செலுத்த போன இடத்துல வீராப்பா அமைச்சர் வன்னியரசு திமுகவை நான் அடிச்சா தாங்க மாட்டீங்க, 4 மாசம் தூங்க மாட்டேன் அப்படின்னு தெரிக்க விடும் பாடலை போல திமுகவை தெரிக்க விட்டிருக்காப்புல. அவர் என்ன தெரிக்க விட்டார் அப்படிங்கிறத பத்தி ஜெம் தொலைக்காட்சியில விரிவாக பார்க்கலாம். சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்துல அமைந்திருக்கக்கூடிய இரட்டைமலை சீனிவாசன் திருவுருவ சிலைக்கு அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அரசு சார்பில் நடைபெற்ற மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்துறாரு. இதுக்கப்புறமா மேடையில உரையாற்றாரு வன்னியரசு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல தாவே ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் தான் இப்ப திமுக தனது கொந்தளிப்பை வெளிப்படுத்தி வருவதா அமைச்சர் வன்னியரசு சொல்றாரு. அதை சுட்டிக்காட்டும் வகையில உன் மேல ஒரு கண்ணு, உன்னை மறந்தா நான் வெறும் மண்ணு அப்படிங்கிற பாடல் வரிகளை மேற்கோள் காட்டிய அவர் விசிக தாவேகாவுடன் கூட்டணி அமைத்தால் திமுக தரப்பினர் எங்கு பார்த்தாலும் துரோகம் 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 என்று குற்றம் சாட்டி வருவதாகவும் விமர்சிக்கிறார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக அவ்வப்போது விசிக தலைவர் திருமாவளவன் மாறி மாறி ஒரு முயலுக்கு 3 காலு தான் அப்படின்னு அடம்பிடித்து அந்த பக்கமும் இல்லாம இந்த பக்கமும் இல்லாம தனது பேச்சில் நடுநிலைத்தன்மை இருக்கிறது என்று தினம் தினம் கொதித்து வராரு. குறிப்பாக நேற்று தேனாம்பேட்டையில் விசிக விருது வழங்கும் விழா நடைபெற்றிருந்துச்சு. இதுல பேசிய விசிக தலைவர் தொல் திருமாவளவன் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய துரோகம் செய்து விட்டதாகவும் அதனால திமுக கூட்டணியில் இனி விசிக இல்ல என்று தலைமை அறிவித்து விட்டதாகவும் சொல்றாரு. நாங்கள் நட்புறவுக்காக தான் இருக்கிறோம், அவர்கள்தான் எங்களை எதிரிகளாக பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால நாங்கள் வருத்தம் அடைகிறோம் என்றெல்லாம் உரைத்துவிட்டு அப்படியே உள்ளாட்சி தேர்தலிலும் நாங்கள் தாவேகா கூட்டணி வைப்போம் அப்படின்னு மாறி மாறி தனது கருத்தை பகிர்ந்து வராரு. இதனால எதிர்த்தரப்பினர் காட்டமானார்களோ இல்லையோ மக்கள் தங்கள் கருத்தை காட்டமாக பகிர்ந்து வர்றாங்க. இந்த நிலையில தான் விசிக துணை பொதுச் செயலாளர் அமைச்சர் வன்னியரசு இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த நாள்ல அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வந்தபோது திமுக பற்றி வீராப்பாக பேசிய வசனத்தையும் பார்த்தரலாம் வாங்க. தமிழகத்தின் முதல்வர் எங்களை தொடர்பு கொண்டு இடதுசாரிகளுடன் தான் நாங்கள் இருப்போம், எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில தான் இந்த அமைச்சரவையில் இணைந்துள்ளோம். அது மட்டும் இல்லாம நீங்கள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்று முதல்வர் நேரடியாக கோரிக்கை விடுத்தார். இன்றைக்கு 2 உறுப்பினர்கள் பெற்றிருக்கின்ற சூழலில் தாவேகா ஆட்சி அமைக்கப்படுவதற்கு இன்றைக்கு இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்களை தொடர்பு கொண்டு இடதுசாரிகளோடு தான் நாங்கள் இருக்கப் போகின்றோம், ஆகவே ஆதரவு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த அமைச்சரவையில் நாம் இணைந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆதரவு கொடுப்பதோடு மட்டுமல்ல, அமைச்சரவையிலும் நீங்கள் இணைய வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களே அதை கோரிக்கை வைத்திருந்தார்கள். மேலும் விருது வழங்கும் விழாவில் பேசிய விசிக தலைவர் தொல் திருமாவளவன் நாங்கள் திமுகவுக்கு துரோகம் செய்து விட்டதாக திமுக தரப்பினர் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வர்றாங்க. அவர்களுக்கு ஒற்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாங்கள் பல ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்தோம். ஆனா 2021 சட்டமன்ற தேர்தல்ல 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றும் எங்களுக்கு ஏன் அமைச்சர் பதவி வழங்கப்படல அப்படிங்கிற கேள்வி எழுப்பி திமுக தலைமையை மறைமுகமாக விமர்சிக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் துரோகம் இழைத்தமா அல்லது திமுக துரோகம் இழைத்ததா என்பது நாட்டுக்கு தெரியும். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை எழுப்பும் போதே அவர்களாகவே அதை கொடுத்திருக்க வேண்டும். ஆட்சியிலே பங்கு, அமைச்சரவையிலே பங்கு அவர் கொடுத்திருக்க வேண்டும்.
ஆனால் இப்பொழுது அதற்கான வாய்ப்பு வந்த பொழுது நாங்கள் அமைச்சரான பிறகு, அமைச்சரவையில் பங்கெடுத்த பிறகு இந்த விமர்சனத்தை வைப்பது என்பது எந்த வகையில் சரியாக இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான அந்த கொள்கை, அந்த தலைவர் மீது, மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பெருமையோடு சொல்லக்கூடிய அந்த ஆளுமை மீது, அந்த தலைவர் மீது எப்போதுமே விடுதலை சிறுத்தைகளுக்கு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. கடந்த காலங்களில் நாங்கள் எப்படியெல்லாம் உடன் இருந்தோம், எப்படியெல்லாம் செயல்பட்டோம் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது மிகுந்த அவதூறுகளை பரப்புவது என்பது ஆற்றாமையின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்க முடிகின்றது. இப்ப நாங்கள் தாவே காட்சியில் பங்கெடுத்திருப்பதை மட்டுமே நீங்கள் விமர்சனம் செய்வது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. திமுக தலைவர், மதிப்பிற்குரிய ஆளுமை பெருந்தலைவர் ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் உங்களோடு கூட்டணியில் இருந்தபோது எப்படியெல்லாம் தொண்டு செய்தோம் என்று மக்களுக்கு நன்றாக தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இப்படி அவதூறு பரப்புவது ஆற்றாமையின் வெளிப்பாடாக தான் பார்க்க முடிகிறது. ஆக இந்த நிலைப்பாட்டை அவர்கள் தொடர்ந்து மேற்கொள்வார்கள் என்றால், அவர்கள் கொடுக்கும் பதிலடிக்கு நாங்கள் திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க என்றெல்லாம், நாடிச்சா தாங்க மாட்ட, 4 மாசம் தூங்க மாட்ட, மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்ட என்ற பாடல் வரிகளைப் போல வசனத்தை திமுக பற்றி அள்ளி இறைத்திருக்காரு. மேலும் ராசா போன்று திமுகவில் அங்கம் வகிக்கும் அனைவருக்கும் அவரவர் வேலையை பார்த்தால் போதுமானது என்றும், அவர்கள் எங்களுக்கு ஆலோசனைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கியிருக்காரு. நாங்களே மையம் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவதற்கான காரணம், அரசியல் களத்தில், கோட்பாட்டு களத்தில் எப்பொழுதும் சமரசம் இல்லாமல் பாஜக, RSS, சங்பரிவார கும்பலுக்கு இன்றைக்கும் நாங்கள் சிம்மசப்பனமாக இருப்பவர்கள். யாரும் எங்களுக்கு ஆலோசனை சொல்ல தேவையில்லை. ஆகவேதான் மீண்டும் சொல்கின்றோம், இன்றைக்கு இருக்கின்ற இந்த களத்தில், சாதி ஒழிப்பு களத்தில், தமிழ் தேசிய களத்தில் எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் வீரியமாக இருப்போம். இந்த களம் என்பது எங்களுக்கு புதிதல்ல, 4 நூற்றாண்டுக்கு மேலான இந்த களம். ஆகவேதான் ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய, மாவீரன் ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய இந்த நினைவிடத்திலிருந்து நாங்கள் உறுதியேற்கின்றோம். சாதி ஒழிப்பு களத்திலும், தமிழ் தேசிய களத்திலும், திராவிட அரசியல் களத்திலும் எப்போதும் நாங்கள் வீரியமாக, தீவிரமாக களமாடுவோம். எங்களை நீங்கள் விமர்சிப்பதன் மூலமாக பாஜக, RSS, சங்பரிவார கும்பலுக்கு எதிரான அந்த அரசியலை, அதை கூர்மைப்படுத்த வேண்டிய அரசியலை திசை திருப்புகின்ற வேளையில் திமுக செயல்படுகிறது என்பதை மட்டும் இந்த இடத்திலே சொல்லி, மாவீரன் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டிற்கே வழி நடத்தக்கூடியவர்கள் இப்ப தமிழகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், தமிழ்நாட்டின் திசை வழியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் விசிகாதான் என்று உரக்க சொல்றாங்க. நாங்களே மையம் என்று நாங்கள் வலியுறுத்துவதற்கான காரணம், அரசியல் களத்தில், கோட்பாடு களத்தில் சமரசம் இல்லாமல் பாஜக, RSS, சன் பரிவார கும்பல்களுக்கு இன்றைக்கும் நாங்கள் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து வர்றோம். சாதி ஒழிப்பு களத்துல, தமிழ் தேசிய களத்துல விசிக எப்போதும் வீரியமாக இருக்கும். இந்த களம் புதிதல்ல. 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக களத்துல இரட்டைமலை சீனிவாசன் நினைவிடத்தில் என்று உறுதியேற்கிறோம் அப்படின்னு கூறி தனது திமுக மீதான எதிர்ப்பு உரையை முடித்திருக்காரு. இந்த எதிர்ப்பு உரைக்கு அப்புறமா செய்தியாளர்கள் அமைச்சர் வன்னியரசிடம் திமுகவுடன் கூட்டணி தொடருமா இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு அவர் விருது வழங்கும் விழாவுல தலைவர் திருமாவளவன் இது குறித்து தெளிவாக பேசிட்டாரு. அதற்கு மேல் நான் ஒன்றும் கூற விரும்பவில்லை அப்படின்னு சற்றே நக்கலா பதிலளிக்கிறாரு. ஆக திமுக கூட்டணியில விசிக தொடர்ந்து அங்கம் வகிக்குமா இல்லையா என்பது இனி வரக்கூடிய நாட்கள்ல இரு கட்சிகளின் அரசியல் நகர்வுகள் மூலமா தெரிய வரும்னே சொல்லலாம். இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.